ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டபுள் டேஸ்டி. இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான சிக்கன் ஸ்டஃப்டு பரோட்டா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி டபுள் டேஸ்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இதை செய்கிறதுக்கு ஒரு கப் கோதுமை மாவு ஆட் பண்ணிக்கலாம், கூடவே ஒரு கப் மைதா மாவு எடுத்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போது கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு இதை எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நம்ம யூஸ்வலாக சப்பாத்தி மாவு எப்படி பிசைவோமோ அந்த அளவுக்கு இதை பிசைஞ்சு வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சிட்டு இதை ஒரு அரை மணி நேரம் மூடி வச்சிடலாம். இப்போ ஸ்டஃபிங் செய்கிறதுக்காக ஒரு கடாயில் ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் 4 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதையும் ஆட் பண்ணிக்கலாம். இது ரெண்டுத்தையும் ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் கண்ணாடி பதம் வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கிட்டு ஒரு மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக நறுக்கி வச்சுருக்க கொத்தமல்லியும் கறிவேப்பிலையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கிட்டு நான் 1/4 கிலோ சிக்கனை உப்பும் மஞ்சள் தூளும் சேர்த்து வேக வச்சு உதிர்த்து வச்சுருக்கேன், அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இதை ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கிட்டு இப்போது இதில் நம்ம சேர்க்க வேண்டிய மசாலா எல்லாத்தையும் சேர்த்துடலாம். 2 டீஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் ஆட் பண்ணிக்கலாம், 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம், ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம், 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். கடைசியாக இதுக்கு தேவையான அளவு உப்பை ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு இதை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதை ஒரு 15 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் இப்படியே வேக வச்சிடலாம். தேவைப்பட்டால் நீங்கள் தண்ணி தெளித்து கூட வேக வைக்கலாம், ஆனால் சொதன்னு இல்லாமல் பார்த்துக்கோங்க. ஸ்டஃப் பண்ணுறதுக்கு சிக்கன் கொஞ்சம் ட்ரையாக தான் இருக்கணும். ஸோ நான் மூடியும் வைக்கல, தண்ணியும் தெளிக்கல. நான் இப்படியே ஒரு 15 நிமிஷத்துக்கு வேக வச்சு நான் எடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்தளவுக்கு நான் நல்லா வதக்கிக்கிட்டு இதை நான் ஆஃப் பண்ணிடுறேன். இப்போது எப்படி ஸ்டஃப் பண்ணுறதுன்றதை பார்த்துடலாம். இப்போது பிசைஞ்சு வச்ச மாவில் சின்ன சின்ன உருண்டையாக எடுத்துக்கலாம். உங்களுக்கு தேவையான சைஸில் நீங்கள் உருண்டையை எடுத்துக்கோங்க. இப்போது சப்பாத்தி எப்படி தேய்ப்போமோ அதே மாதிரி தான் எல்லாத்தையும் நான் தேய்ச்சி வச்சுருக்கேன், ஆனால் கொஞ்சம் மெலிசாக தேய்ச்சி வச்சுக்கோங்க. இப்போது ஒரு பவுலில் கொஞ்சமாக மசாலா போட்டிருக்கேன், அது கூடவே ஒரு முட்டையை உடச்சி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது தோசைக்கல்லில் சப்பாத்தியை போட்டுட்டு கொஞ்சமாக அந்த ஸ்டஃபிங்கை சேர்த்துடலாம். இப்போது நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. மசாலாவை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிட்ட பிறகு இப்போது எல்லா பக்கமும் இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கலாம். நீங்கள் ஃபோல்டு பண்ணும்போது முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம், லோ ஃப்ளேமில் வச்சு நீங்கள் ஃபோல்டு பண்ணணும், இல்லைனா சப்பாத்தி வேக ஆரம்பிச்சிடும். ஸோ உங்களுக்கு ஃபோல்டிங் நிற்காது. 2 பக்கமும் திருப்பி போட்டு நல்லா எண்ணெய் ஊற்றிட்டு வேக வைக்கணும். அப்போ தான் உள்ளே இருக்க முட்டை நல்லா வெந்திருக்கும். ஸோ லோ ஃப்ளேம்லேயே பரோட்டாவை நம்ம வேக வச்சிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான சிக்கன் ஸ்டஃப்டு பரோட்டா ரெடி ஆகிடுச்சு. வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை எங்களுக்கு சொல்லுங்கள். அடுத்து வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு
எங்களுடைய சமையல் பயணம் உங்களுடன் இனிதே தொடரும். தேங்க்யூ.